ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. பைரவியோடைய அப்பா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு பைரவி காலில் விழுற மாதிரி பண்ணிடுறாங்க. ஏன்னா எவ்வளோ பைரவி கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. மாப்பிள்ளை ரொம்பவே தங்கமானவர் பைரவி, மாப்பிள்ளை விட்டு பிரிஞ்சு போகாதம்மா, மாப்பிள்ளை கூட நீ சேர்ந்து வாழுமா அப்படின்ட்டு நிறையவே அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு கட்டத்தில் பைரவிக்கே கோவம் வந்துடுது. அப்பா என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க, அவங்க கூட நான் சேர்ந்து வாழணுமா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லைப்பா, அவங்க கூட எல்லாம் என்னால் சேர்ந்து வாழவே முடியாதுன்றாங்க. ஏன்னா அவன் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கான்ப்பா, நான் எவ்வளவோ சொல்லியிருக்கேன் என் கழுத்துல தாலி கட்டாதுன்ட்டு, ஆனால் எதுவுமே கேட்காம அவன் இஷ்டத்துக்கு என்னுடைய கழுத்துல தாலியை கட்டிட்டு அப்படி இருக்கும்போது அவன் கூட என்னால் எப்படி சேர்ந்து வாழ முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவன் கூட என்னால சேர்ந்து வாழ முடியாதுப்பா, இனிமேலும் அவன் கூட நீங்க சேர்ந்து வாழணும்னு கம்பல் பண்ணாதீங்கன்னுவாங்க. அன்னபூரணியுமே அட்வைஸ் பண்றாங்க, இனி ஆறுமுகம் உன்னை எதுவும் கஷ்டப்படுத்த மாட்டாமா, உன்னை சந்தோஷமான பார்த்துக்க சொல்லுமா, ஆறுமுகத்தோட நீ சேர்ந்து வாழுமா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை என்னத்த பேசிட்டு இருக்கீங்க? உங்க பையன்றதுக்காக உங்க பையனுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்களா? ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மான்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல அத்தை, யார் என்ன சொன்னாலும் சரி என்னுடைய முடிவுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுன்றாங்க. கண்டிப்பா நான் ஆறுமுகத்தோட சேர்ந்து வாழ மாட்டேன், இதுதான் என்னுடைய முடிவுன்றாங்க. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், ஆனா உங்க பையன் கூட சேர்ந்து வாழ சொல்றீங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுதுன்றாங்க. இல்லம்மா பைரவின்றாங்க. அப்புறம் அவங்களுடைய அப்பா சொல்லுவாங்க, அப்பா இந்த விஷயத்துல நான் யாருடைய பேச்சு கேட்கறதா இல்லப்பா, இந்த விஷயத்துல நான் எடுத்தது தான் உறுதியான முடிவுன்றாங்க. உடனே டக்குன்னு பைரவி காலில் விழுந்துடுவாங்க. அப்பா என்னப்பா பண்றீங்க, எந்திரிங்கப்பா அப்படின்றாங்க. வேற வழி இல்லம்மா, எனக்கு உன் காலில் விழுறத தவறுன்றாங்க. ஏன்னா உன் காலில் விழுந்தாதான் இது பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுனா நான் அதையும் செய்ய தயாரா இருக்கேன், அப்படி கூட சேர்ந்து வாழுமா, இது என்னுடைய ஆசைமா அப்படின்ட்டு அவங்களுடைய அப்பா காலில் விழுந்து அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இதை பார்த்து ஆறுமுகமே ஃபீல் ஆயிடுறாங்க. பைரவி மனசு இறங்க போறாங்களான்ட்டு அடுத்து வரக்கூடிய பிரமுல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.